சுவாமி மனவாள மாமுனிகள் திருவடிகளே சரணம். சரணம். जय प्रेमिकेंद्र सद्गुरुदेव भगवान की जय. रामानुजा 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 स्वामी रामानुजाचार्य भगवान की स्वामी मनवाल मामुनिगल तिरुवडिगले शरणम. जय प्रेमिकेंद्र सद्गुरुदेव भगवान की श्रीशैलेश दयापात्रं दीभक्त्यादि गुणार्णवं यतीन्द्र प्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं. முன்னந்திருவாய் மொழிப்பொள்ளை தாம் உபதேசித்த தேர் தன்னின்படியை தனபாத சொல் மணவாள முனி தன் அன்புடன் செய் உபதேச ரத்தின மாலை தன்னை தன் நெஞ்சு தன்னில் தரிப்பவர் தாள்கள் சரண் நமக்கே. மண்ணுயிர்கள் இங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமல போதுகளை புன்னிச் சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன். கோலாகலதயா பாத்திரம் மாதுரி ரமணம் பிரபும் பக்த பிரியம் பிரேமிகேந்திரம் ரசிகாச்சாரியமாஸ்ரயே சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜெய் பிரேமிகேந்திர சத்குருதேவ் பகவான் கி ஜெய். ஸ்ரீவச்சனபூஷணத்தினுடைய ஆழ்பொருளான ஆச்சாரிய அபிமான நிஷ்டை அப்படிங்கிறத அந்த ஆழ்பொருள் எல்லாம் யார் தெரிஞ்சுக்க முடியும்? ரொம்ப துரூகமான விஷயமா இருக்கு. அது மட்டும் இல்லை, அகாதமாக ஆழம் காண முடியாத விஷயமா இருக்கு ஆழ்பொருள்ன்றதுனாலே. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறவா யாராக இருக்க முடியும்? அது தெரிஞ்சுட்டாலும் அதில் சொன்னபடி அனுஷ்டிக்கிறவா எத்தனை பேர் இருப்பா? ஒரு கால் ஓரொருவர் உண்டாகில் அத்தனை கான் உள்ளமே அப்படின்னு முடிச்சார். ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர் மண்ணா இருக்கலாமே தவிர நிறைய பேர் இந்த ஸ்ரீவச்சன பூஷணத்துடைய ஆழ்பொருளுடைய நிஷ்டையில் இருக்க முடியும் அப்படின்னு தோணலை அப்படிங்கிறத சொன்னார். அதே மாதிரி ஸ்ரீவச்சன பூஷணத்துடைய ஆழ்பொருளை யார் யாரெல்லாம் உஜ்ஜீவிக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள்லாம் இந்த ஆழ்பொருளை கற்று அதனுடையதான நிலையில நில்லுங்கள் அப்படின்னு புறத்தியாருக்கு உபதேசம் பண்ணார். போன பாசுரத்தில் தன்னுடைய மனசுக்கு உபதேசம் பண்ணார். அதுக்கு முந்தின பாசுரத்தில் அதுக்கடுத்து உய்ய நினைவுடியீர் அப்படிங்கிற இந்த 56வது பாசுரத்தில் வந்து கேட்கக்கூடியதான ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணுறார். இது பரோபதேசமா? பரோபதேசம் பண்ணிச்சவே வேதமே எப்படி பண்ணுறதுனா சிலதை வந்து நேர்மறையாக சொல்லும், சிலதெல்லாம் எதிர்மறையாக சொல்லும். நேர்மறையாக சொன்னால் அதுக்கு எதிர்மறையானதை நீ விட்டுடணும்னு அர்த்தம். எதிர்மறையாக சொல்லிட்டுனா எதிர்மறையானதை விட்டுட்டு நேர்மறையாக எதை சொல்லணுமோ அதை சொல்லும். இப்போ சத்தியம் வதா அப்படின்னுனா அசத்தியம் வதா அப்படிங்கிறது அங்கே தன்னாலேயே பொருள் விளங்குறது. சத்தியத்தையே பேசுனா பொய் பேசாதே அப்படிங்கிறது விளங்குறது. அதே மாதிரி மாமா கும்சீஹி அப்படின்னு சொல்லிட்டுனா யாரையும் எந்த ஜீவராசிகளையும் துன்புறுத்தாதே அப்படின்னு சொல்லச்சேவே. அப்போ துன்புறுத்தாதேன்னு சொன்னாலே அதுக்கு வந்து துன்பம் இல்லாத இதத்தை செய்யணும், நன்மையை செய்யணும் எல்லா ஜீவராசிகளுக்கு கொண்டது அங்கே புரியுறது. அது மாதிரி எதிர்மறையாக பேசுறது உண்டு, நேர்மறையாக பேசுறது உண்டுன்னு ரெண்டு இருக்குது. இப்போ சுவாமி மனவாள மாமனிகள் எதிர்க்க இருக்கிறவாளுக்கு ரெண்டு விதமாக உபதேசம் பண்ணுறார். ஒன்று, ஆழ்பொருளை கற்றதனுக்கு ஆம் நிலையில் நில்லுமறிந்து அதில் சொன்னபடிக்கு நீங்கள் அனுஷ்டிச்சுட்டு இருங்கோ அப்படின்னு நேர்மறையாக ஒரு உபதேசம் பண்ணிட்டு இதுக்கு அடுத்த பாசுரத்தில் எதிர்மறையாக சொல்கிறார். கல்லாததென்னோ கவர்ந்து வான்பொருளை கல்லாததென்னோ கவர்ந்துன்னு எதிர்மறையாக சொல்ல போகிறார். இப்போ நேர்மறையாக சொல்லிட்டார், அதை கற்றுண்டு அதுபடி நடங்கணும். கற்றுக்காத எப்படி இருக்கலாம், இதை போய் கற்றுக்காது இருப்பாளோ அப்படின்னு எதிர்மறையாகவும் பேசுகிறார். ரெண்டும் ஒரே விஷயந்தான். அதோட ஆழ்பொருளை தெரிஞ்சுட்டு அதுபடி நடங்கோ. அதில் அவருக்கு அவ்வளோ அக்கறை, மனவாள மாமனிகளுக்கு அவ்வளோ அக்கறை இருக்குன்னு தெரியுது. ஒவ்வொரு ஜீவராசிகளும் அந்த ஆச்சாரிய அபிமான நிஷ்டையில் இருந்துட்டா தேவலாமே.
ஆச்சாரிய கைங்கரியமே சொரூப லட்சணம்னு தெரிஞ்சு அதுபடி இருந்துட்டா தேவலாமே அப்படிங்கிறதுல அவருக்கு அடிச்சுக்கிறது சுவாமி மணவாள மாமனுக்கு. ஒவ்வொருத்தரையும் பார்த்து பேசுகிறார். அதில் இப்போ 57வது பாசுரத்தில் தேசிகர் பால் கேட்ட செழும்பொருளை சிந்தை தன்னில் மாசரவே ஊன்றி மனனம் செய்து ஆச்சரிக்க வல்லார்கள் தாம் வச்சன பூடனத்தின் வான் பொருளை கல்லாததென்னோ கவர்ந்து. தேசிகர் பால் கேட்ட செழும்பொருளை சிந்தைதனில் மாசரவே ஊன்றி மனனம் செய்து ஆசரிக்க வல்லார்கள் அப்படிங்கிறார். அதுக்கு அவதாரிகளில் பிள்ளைலோகஞ்சியை சொல்றார். 57ஆம் பாட்டு கற்றதனுக்காம் நிலையில் நில்லுமறிந்து என்று அன்பயத்தாலே இதில் அர்த்தத்தை ஸ்தாபித்தவர் கல்லாததென்னோ கவர்ந்து என்று வெதிரேகத்தாலும் இதில் அர்த்தத்தை ஸ்தாபித்தருளுகிறவராய் அபிமுகராய் செய்கிறோம் என்று ஆறி இருக்கிற கீழில் அவர்களை குறித்து இவர்களித்த அபினிவேசத்துடன் அதிகரியாமைக்கு அடி ஒன்றும் காண்கிறோம் என்று விசாரமாக பேசியருளுகிறார் அப்படிங்கிறார் இந்த பாசுரத்தில் அவதாரிகளை. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி முதல்ல அன்வயத்தில் பேசுறது, அப்புறம் வெதிரேகத்தில் பேசுறது அப்படிங்கிறத நேர்மறை எதிர்மறையாக இருக்கும். போன பாசுரத்தில் கற்றதனுக்கு ஆம் நிலையில் நில்லும் அறிந்து அப்படின்னு நேர்மறையாக சொல்லி பார்த்தார். இப்போ கல்லாததென்னோ கவர்ந்து, இது கற்றுக்காத கூட இருப்பாளோ, இது எப்பேற்பட்ட ஆழ்பொருளை சொல்கிறது, இது கற்றுக்காத கூட ஒருத்தர் இருப்பாளான்னா அப்படின்னு வெதிரேகம் எதிர்மறையாக சொல்லிட்டு போகிறார். இதில் அர்த்தத்தை ஸ்தாபித்தருள்பவராய் இந்த அர்த்தத்தை ஸ்தாபிக்கிறார் மறுபடியும். அதுவும் யாரை பார்த்தீங்கன்னா அபிமுகராய், யாரெல்லாம் மணவாள மாமன்கிட்ட நல்லதை தெரிஞ்சுக்கலான்னு எதிர்க்க வந்து நிற்கிறாளோ, ஆனால் தெரிஞ்சுக்கிறா, இதுபடி அனுஷ்டானத்தில் வர்றதுக்கு செய்கிறோம், இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு நாங்கள் அப்படியே முயற்சி பண்ணி அதுபடி வந்துடுறோம் அப்படின்னு இன்னும் கால தாமசம் கால விளம்பத்தை எதிர்பார்க்கிறா. அதில் அபிமுகராய் செய்கிறோம் என்று ஆறி இருந்த கீழில் அவர்களை கொஞ்சம் ஆறி இருக்கலாம், ஆறப்படும், இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு செய்வோம் இப்போ என்ன அப்படின்னு இருக்கிறவாளை குறித்து இவர்கள் இத்தகைய அபினிவேசத்துடன் அதிகரியாமைக்கு. எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்கிறேன், அதுக்கு ஏற்ற அபினிவேசம்னா அவ்வளவு ஆசையோடு ஆர்வத்தோடு இதை அனுஷ்டிக்க வேண்டாமா தெரிஞ்சுண்டு அதுக்கு அடி ஒன்றும் காண்கிறோம். ஏன் இவ காலதாமசம் பண்ணுறா? இவ அதிகாரிகள் இல்லாதவாளாக தான் நான் சொல்லவே போகிறதில்லை, தகுதி உடையவாளாக இருந்துட்டு ஆனால் காலதாமசம் பண்ணுறா. அதுதான் என்னன்னு புரியலையே, இதுக்கு என்ன காரணம்னு புரியலையே அப்படின்னு விசாரமாக பேசுகிறோம். தனக்கு தானே விசாரம் பண்ணி ஏன் இவ இப்படி இருக்கான்னு தெரியலையே, ஏன் காலதாமசப்படுத்துகிறான்னு தெரியலையே, திருப்பி எதிர்மறையாவது அவளுக்கு உபதேசித்து அவளை திருத்தி பண்ணிக்கொள்ளலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் கல்லாததென்னோ கவர்ந்துன்னு இந்த பாசுரத்தில் சொல்கிறார் அப்படிங்கிறார். இதில் தேசிகர் பால் கேட்ட செழும் பொருளை, இங்கே தேசிகர் அப்படின்னு சொன்னால் நம்ம சம்பிரதாயத்திலே ஒரு ஆச்சாரியருக்கே வேதாந்த தேசிகர் அப்படின்னே பேர். பொதுவாக தேசிகர்னா திக்க காட்டக்கூடியவர், வழிகாட்டி, வைகுண்டத்துக்கு வழிகாட்டி, மார்க்கதரிசி, திக்க காட்டுறவன் தேசிகன் அப்படின்னு சொல்லுவாள். தேசிகன்றது பொதுவாக ஆச்சாரியர்களுக்கெல்லாம் பேர். தேசிகனை, பராங்குசனை, திகழ்வுகளை தாரானை அப்படின்னு தனியன் சொல்லச்சவே 4000 நம்மாழ்வார் பிரபந்தத்துக்கே தேசிகனை பராங்குசனை அப்படின்னு சொல்கிறதுனால பராங்குசனாகிய நம்மாழ்வாரையும் தேசிகன்னு சொல்கிறான். தேசிகன்னா ஆச்சாரியன்றவருக்கு பல திருநாமங்கள் உண்டு. குருன்னு ஒரு திருநாமம் உண்டு, தேசிகன்னு ஒரு திருநாமம் உண்டு, ஆச்சாரியன் அப்படின்னு திருநாமம் உண்டு. எல்லாத்தையுமே ஆச்சாரியனுக்கு பொருந்தும். மற்றவாளுக்கெல்லாம் சாதாரண குருமார்களுக்கெல்லாம் ஆச்சாரியன்ற பதம் பொருந்தாது. அதுமாதிரி தேசிகன்ற பதம் எல்லாருக்கும் பொருந்திடாது. ஆனால் ஆச்சாரியனாக இருக்கிறவருக்கு குரு ஸ்தானமும் ஒத்து போகும், தேசிகன் ஸ்தானமும் ஒத்து போகும், ஆச்சாரியன்ற ஸ்தானமும் ஒத்து போயிடும். ஏன்னா அஜ்ஞானத்தை போக்குறவன் எல்லாருமே குருன்னு சொல்லியாச்சுன்னா அப்போ ஆனாவனாலேருந்து சொல்லித்தர சாதாரண வித்தியைகளை சொல்லித்தரவனுக்கு குருன்னு பேர். அதே சமயத்தில் குரு பரம்பரை அப்படின்னு வந்தே குரு பரம்பராம் அப்படிங்கச்சு அதில் வர குருமார்களும் ஆச்சாரியர்களாச்சே அப்படின்னா ஆச்சாரியனுக்கே குருன்ற ஸ்தானம் பொருந்தும், பேர் பொருந்தும். அவர் அஜ்ஞானத்தை போக்கி ஞானத்தை உண்டாக்குறவராக இருக்கிறதுனால, அதே மாதிரி வைகுண்ட மார்க்க தரிசியாக இருக்கிறதுனால தேசிகன்ற பதமும் பொருந்தும். ஆச்சாரியன்னா அதை தானும் ஆச்சரித்து எல்லாரையும் ஆச்சரிக்கும்படியாக பண்ணி அந்த நிஷ்டையில் ஆழ்பொருளுடைய நிஷ்டையில் இருக்கும்படியாக பண்ணி கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல போய் அழிச்சுட்டு போயிட்டு இதில் சேர்க்க வேண்டிய இடத்துல கொண்டு போய் என்னத்தை சேர்ப்பார்? நான் தான் திருவடி தாண்டாலும் அங்கேயும் கொண்டு போய் காட்டுவார். ஆச்சாரியன் திருவடி தானே இவன் அடையிறான் கடைசியில். அதனால் நான் கடைசியில் நானே தாண்டா அந்த அடைய வேண்டிய லட்சியம்ன்றதை வைகுண்டத்தை கொண்டு போய் காட்டுறார் அப்படிங்கிறத இருக்கிறதுனால அப்போ ஆச்சாரியன், தேசிகன், குரு 3 பொது பதமுமே இவருக்கு பொருந்தும் ஆச்சாரியருக்கு. இங்கே தேசிகர் பால் கேட்ட செழும்பொருளை அப்படிங்கிறதுனால அதுக்கு வியாக்கியானம் பண்ணுறார்.
ஸ்வபரஹிதபரனாய் இருக்கிற தேசிகர்கள் சந்நிதியிலே, இங்கே தேசிகன்னு மட்டும் சொல்ல, தேசிகர்கள் அப்படின்னா ஆச்சாரியர்கள்னு அர்த்தம் இல்லையா? அப்போ எல்லா ஆச்சாரியர்களுக்குமே தேசிகன்றது பேர் பொருந்தும். அதில் வேதாந்த தேசிகரே பண்ணதான ஸ்லோகத்தில் ஸ்வபரஹிதபரம் தேசிகம்மே பூஷ்ணுரீப் சேது அப்படின்னு சொல்றதுனால பூஷ்ணுரீப் சேத்துன்றார். அப்போ அந்த இடத்துல ஸ்வபரஹிதபரம்ன்ற அந்த ஸ்லோகத்தில் அவர் பண்ணியிருக்காரு இல்லையா, அதையே எடுக்கிறாருங்க. ஸ்வபரஹிதபரராக இருக்கிற தேசிகர்கள் சந்நிதியிலே, அதுலேயே அதே தேசிகரே இன்னொரு இடத்த சொல்றார். ஒரு சிஷ்ய லட்சணத்தை சொல்லச்சு பிரஷ்னகால பிரதீட்சா அப்படிங்கிறார் இல்லையா, அதையே சொல்றார். பிரஷ்னகால பிரதீட்சராய் ஸ்ரவித்த ஸ்லாக்கியமான அர்த்தத்தை அப்படிங்கிறார். அப்போ ஸ்வபரஹிதபரர், ஸ்வபர அப்படின்னா தன்னை சேர்ந்தவா தன்னை சேராதவா அப்படிங்கிற வித்தியாசம் இல்லாத எல்லாருக்கும் நன்மையே விரும்புகிறவன் தான் ஆச்சாரியன். இவாளெல்லாம் என்னை சேர்ந்தவாளாக இருந்தாலும் இவாளுக்கெல்லாம் நல்லது செய்வோம், அவள்லாம் நம்மளை சேராதவா அப்படிங்கிற புத்தி வந்தாலே அவன் ஆச்சாரிய பதத்துக்கு லாய்க்கே இல்லை. ஸ்வபரஹிதபரராக இருக்கக்கூடிய தேசிகர்கள்னா ஆச்சாரியர்கள் சந்நிதியிலே பிரஷ்னகால பிரதீட்சா கைங்கரியம் பண்ணிகிட்டே இருந்து காலத்தை எதிர்பார்த்துண்டு கேள்விகளை கேட்கணும், சந்தேகங்களை கேட்கணும். சாஸ்திர விஷயமா சந்தேகம் கேட்குற பேர் வீணு லோக விஷயமான சந்தேகம்னு சிலதெல்லாம் கேட்டுவிட்டு பாரமார்த்திகமான விஷயம், அதிர்ஷ்டமான விஷயம், ஆத்ம விஷயம், பரமாத்ம விஷயம், ஆச்சாரிய விஷயம், ஆச்சாரிய அபிமான விஷயம், கடைசியில் ஆச்சாரிய அபிமான நிஷ்டா விஷயம், ஆச்சாரிய அபிமான நிஷ்டையில் இருந்துட்டு கைங்கரியா விஷயம், இத்தனை விஷயங்களும் மேலும் 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 கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியிருக்க. லௌகிக விஷயத்தில் சந்தேகம்னு கேட்டுவிட்டானா பிரயோஜனம் இல்லை இல்லையா? அதுக்காக இந்த காலத்தை எதிர்பார்த்துண்டு பிரश्னம் பண்ணணும், கேள்வி கேட்கணும். அப்படி பிரஷ்னகால பிரதீட்சராய் சவித்த காத்துன்றிருந்து கேள்வியை கேட்டு அந்த ஆச்சாரியர் இவனுக்கு பதில் சொல்ல இவனுடையதான சந்தேகத்தை தெளிவிக்கிறார். அப்படி ஸ்லாக்கியமான அர்த்தத்தை, அப்படி ஒரு ஆச்சாரியன்ட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய ஸ்லாக்கியமான விஷயம், உயர்ந்த விஷயங்கள் அர்த்தத்தை கேட்டு தெரிஞ்சுட்டான்னு அர்த்தம். இப்போ கேட்டு தெரிஞ்சுட்டு அது என்ன பண்ணணும், சிந்தை தன்னில் மாசரவே, சிந்தனையில் வச்சுட்டு மனசில் வச்சுட்டு அதை சிந்தனை பண்ணி 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 அப்படியே பண்ணணும், சிந்தனை பண்ணிகிட்டே இருக்கணும். சம்சய விபரிய ரூபமான மனோமாலின்யாதிகள் சவாசனமாக போம்படி கொண்டு வந்து பதத்தை கொற்றார். சம்சய விபரியமான ரூபமான மனோமாலின்யங்கள், மனசில் ஏற்படக்கூடிய மலினங்கள், மனசினுடையதான சங்கோச்சமான ஞானம், இது குறுகின ஞானம். ஏன்னா ஒன்றுத்த வேற விதமாக தெரிஞ்சுக்கிறது, இது இப்படி இருக்கு அது அப்படியாக தெரிஞ்சுக்கிறதுலாம் இருக்கு இல்லையா? அதில் வந்து சம்சயம் வேற இருக்குது, சந்தேகங்கள் இருக்குது. இப்படிலாம் சந்தேகங்களோட இதை அப்படியே அதை இப்படின்னு தப்பும் தவறுமா விபரீத ஞானமாகவோ அஜ்ஞானமாகவோ அந்நிதா ஞானமாகவோ இப்படிலாம் புரிஞ்சுண்டு இப்படிலாம் இல்லாத, அதெல்லாம் மனசுக்கு மலினங்கள், அதெல்லாம் இல்லாதபடி வாசனமாகவே போகும்படி அந்த மாதிரியான மாலின்ய மலினங்கள்லாம் போயிடணும். சம்சயமே இருக்கக்கூடாது இவனுக்கு. அதுக்கு அதோடு இல்லை, ஆச்சாரியன் அப்படி சொல்லித்தரணும், சம்சயமே அவனுக்கு வராதபடிக்கு சொல்லித்தரணும். அது அவன் கேட்டுன்னு சொல்லுவார், கேட்காதே இவரேவும் சொல்லுவார், மேலே விழுந்து ரெண்டும் உண்டு. அப்படி இருக்கிறதுனால அப்படி சம்சயங்கள் விபரியங்கள்லாம் இல்லாத, அவன் மனசில் எந்த மலினங்களும் இல்லாத சவாசனமாக போகும்படி, அதெல்லாம் அந்த மலினங்கள்லாம் அவனுக்கு அந்த மாதிரிலாம் ஒன்று உண்டுங்கிறதே தெரியாதபடிக்கு எப்பயுமே தெளிஞ்ச ஞானத்தோடு இருக்கிறான். ஏன்னா அப்படி ஆச்சாரியன் பண்ணி வைக்கிறார், ஆச்சாரியன்ட்டு அப்படி கேட்டு தெளிஞ்சுன்னு இருக்கான். அப்படிப்பட்ட ஆச்சாரியர் கிடச்சிருக்கார். அதுவும் தேசிகர்கள்ட்ட கேட்ட விஷயங்கள் அதை கேட்டு தெளிஞ்சுட்டு இருக்கான் இப்போ. அப்படிங்கிறவன் சிந்ததனில் மாசரவே ஊன்ற மனனம் செய்துன்னா அதனுடைய ஆழ் பொருளெல்லாம் அப்படியே மனசில் போட்டு திருப்பி திருப்பி அதையே சிந்தனை பண்ணிட்டு இருக்கான். ஆக இவனுக்கு வேற எந்த சிந்தனையும் இல்லை, லோக சிந்தனையும் இல்லை, தேவதாந்திர சிந்தனையும் இல்லை, ஒரு கால் பகவத் சிந்தனையும் இல்லை, பிராட்டி சிந்தனையும் இல்லை, பாகவதா சிந்தனை கூட இல்லை, ஆச்சாரிய சிந்தனை. அந்த ஆச்சாரிய சிந்தனையிலையும் பூர்ணமாக ஆச்சாரியனுடைய அபிமானம் தான் நமக்கு வேணும்னு அதையே சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறவன். அப்படி இருக்கிறவன் யாரோ அவன் ஊன்ற மனனம் செய்து சுதஸ்யார்த்தஸ்ய யுக்திதோ அனுசிந்தனம் மனனம் அப்படின்னு மனனத்துக்கு நிர்வச்சனம் பண்ணி கொடுக்குறார். சுதஸ்ய அர்த்தஸ்ய அப்படிங்கிறார். சுதஸ்ய அர்த்தஸ்யன்னா என்னென்னலாம் காதால கேட்டோமோ அதனுடைய அர்த்தத்தை யுக்திதோ யுக்திவாதங்களோட அதை அனுசிந்தனம் தான் மனனம்னு பேர். மனநசீலர்களுக்கு தான் முனிவர்கள்னு பேர். அப்போ முனிவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எதெல்லாம் சாஸ்திர விஷயங்களை
படித்தாலோ கேட்டாலோ தெரிஞ்சின்றாலோ அதெல்லாம் அனவரதமும் அதே சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறவா தான் மனநசீலர்களான முனிவர்கள் அப்படின்னு தெரியுது. அதுதான் இங்கே சொல்கிறார், ஊன்ற மனனம் செய்து. ஏன்னா இவருக்கே பேர் முனிகள்னு தானே பேர், மனவாளமா முனிகள். அவர் எதை மனனம் பண்ணிட்டு இருக்காருன்னா, அவர் கேட்ட விஷயம் திருவாய்மொழி பிள்ளைகிட்டேருந்து கேட்ட விஷயங்கள் எல்லாம் ஊன்ற மனனம், அதோட ஆழ் பொருள்கள் எல்லாம் மனனம் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ பாரு எதை மனனம் பண்ணுறாருனா, ஸ்ரீவச்சன பூஷணத்தில் ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் அப்படிங்கிறத கேட்டிருக்காரு இல்லையா, அதையே தான் மனசில் மனனம் பண்ணுறவராக்கிறதுனால தான் அவருக்கு முனிகள் அப்படின்னு பேர், மனவாள மாமுனிகள். அப்படி இருக்கக்கூடியதான நீங்களும் அப்படி முனிகளை ஆயிடுங்களேன் அப்படின்னு கேட்குறவாளையும் சொல்கிறாராம் மாமுனிகள் என்கிறபடியே அந்த சுதமான அர்த்தத்தை ஹிருத்கதமாக மாசற்றால் மனனம் என்னும்படி மனனம் பண்ணி அப்படின்னார். எப்போ மனசில் சம்சய விபரீதங்கள்லாம் போயிடுத்தோ, சந்தேகங்கள்லாம் போயிடுத்தோ, அந்நிதா ஞானம் விபரீத ஞானம் அஜ்ஞானம் எல்லாம் நீங்கி எடுத்தோ ஆச்சாரியன்ட்ட கேட்டதுனால, அப்படி இருக்கிறவன் தானே மனநசீலன். அப்புறம் அதையே மனனம் பண்ணிட்டு இருப்பான். அதனால அந்த அர்த்தத்தை ஹிருத்கதமாக மனசில் போட்டு அப்படியே திருப்பி 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 அதையே சிந்தனம் பண்ணிட்டு இருக்கிறது. அதை சொல்றார், மனனம் பண்ணி ஆச்சரிக்க வல்லார் தாம் உக்தமான அனுஷ்டானத்தில் ஒன்றும் நழுவாமல் ஆச்சரிக்க வல்ல சக்தியை உடைய தாங்கள். அதில் சொல்லப்பட்ட ஆழ்பொருள் எது எது உண்டோ அது பிரகாரம் அனுஷ்டிச்சுருக்கா. ஒன்று கூட அதில் நழுவாதபடி கேட்டதை கேட்டபடி அப்படியே அனுஷ்டிச்சுட்டு வரக்கூடியவர்கள். இவ்வளோ தூரம் நீங்கள் உங்கள் ஆச்சாரியர்கிட்ட பல விஷயங்களை கேட்டிருக்கேள், அது அனுஷ்டானத்திலையும் பண்ணிட்டு இருக்கேள் தவறாத. அப்படி இருக்கிற வச்சனபூஷணத்தின் வான்பொருளை கல்லாததுன்னு நோக்க வருது. இப்போ நீங்கள்லாம் ஸ்ரீவச்சனபூஷணம் தெரிஞ்சுக்கணுமே, ஏன் தெரிஞ்சிக்காத இருக்கேன்னு கேட்குறேன். ஏன்னா உங்கள் ஆச்சாரியர் சொன்ன அத்தனை விஷயமும் இது உள்ளே இருக்குது. ஆச்சாரியர் எதை எதை அனுஷ்டிக்கணும்னு சொன்னாரோ அதெல்லாம் இதில் இருக்குது. உங்கள் ஆச்சாரியர்கள் மறதியினாலேயோ தெரிஞ்சுக்காத்தினாலேயோ விட்டு போனதும் இதில் இருக்குது ஸ்ரீவச்சனபூஷணத்தில். அப்படிங்கிச்சு ஸ்ரீவச்சனபூஷணத்தை தெரிஞ்சுட்டா உங்கள் ஆச்சாரியர் சொல்லி கொடுத்த அத்தனையும் மனசில் வரும், திருப்பி ஞாபகத்துக்கு வரும். ஆமாம், இதெல்லாம் எங்கள் ஆச்சாரியர் சொல்லியிருக்காரு. ஆச்சாரியர் சொல்லாத உங்கள் ஆச்சாரியர்கள் சொல்லறதுக்கு விட்டு போனதெல்லாமும் இதில் இருக்குது ஸ்ரீவச்சனபூஷணத்தில். இப்போ இது ஒன்று தெரிஞ்சுட்டாலே அது எல்லாம் தெரிஞ்சது ஆகிடுமே, எல்லாத்தையும் அனுஷ்டிச்சதாக ஆகிடுமே. இந்த ஒரு ஆழ்பொருள் பிரகாரம் அனுஷ்டிச்சா ஏன் நீங்கள்லாம் கல்லாத இருக்க? இன்னும் ஸ்ரீவச்சனபூஷணத்தை படிச்சுக்காத தெரிஞ்சுக்காத சில பேர் இருந்திருக்கான்னு தெரியுது. அவளை பார்த்து சிக்ஷை பண்ணுறாரு. இதில் வச்சனபூஷணத்தின் வான்பொருளை தங்கள் அனுஷ்டானத்துக்கு அனுக்கிரமணி போலே இருக்கிற ஸ்ரீவச்சனபூஷணத்தினுடைய சீரியதான அர்த்தத்தை கனத்த பொருளைன்றார். இங்கே வான்பொருள் அப்படின்னா கனத்த பொருள், கனக்க இருக்கக்கூடியதான அர்த்த விசேஷம். அந்த கனத்ததான அர்த்த விசேஷங்கள் எல்லாம் மும்முற்றுப்படியில் சொல்லாததெல்லாம் இங்கே சொல்லிட்டு வர்றார். மும்முற்றுப்படியில் என்ன சொன்னார்? சாஸ்திரத்தில் சொன்னது அப்படியே சொல்லிட்டார். மந்திரத்திலும் மந்திரத்திற்குள்ளீடான வஸ்துவிலும் மந்திர பிரதனான ஆச்சாரியன் பக்கலிலும் பிரேமம் கனக்க உண்டானால் அங்கே சகாரத்தை தூக்கி போட்டு விட்டார். இது மூணுத்திலையும் பிரேமம் உண்டாகணும், கனத்த பிரேமன்னார். ஆனால் ஸ்ரீவச்சனபூஷணத்தில் அப்படி சொல்லலை. ஆச்சாரியன்ட்ட மட்டும்தான் கனத்த பிரேம அப்படிங்கிறத கொண்டு வந்து முடிக்கிறார். அப்போ முமுட்சுப்படியில் விட்டு போனதெல்லாம் கூட ஸ்ரீவச்சனபூஷணத்தில் முடிக்கிறார். அப்படிங்கிறச்சு அதுதான் கனத்த பொருளைங்கிறார். எதிரான ஆச்சாரிய அபிமான நிஷ்டை, அந்த கனத்த பொருளை அப்படிங்கிறார். சீரியதான் அர்த்தம், உயர்ந்த வான்பொருள், கனத்த பொருள், அது கல்லாததென்னோ கவர்ந்து குருவான அர்த்தத்தை குருக்கள் சந்நிதியிலே அபினிவேசத்துடன் இவர்கள் அதிகரியாமைக்கு ஹேது என்னோ அப்படின்னு கேட்குறார். ஏன் கல்லாது? எதுக்கு இன்னும் ஆச்சாரியர்கள்ட்ட இதெல்லாம் ஸ்ரீவச்சனபூஷணம் படிக்காத இருக்கா, இவெல்லாம் கேட்காத இருக்கா? எத்தனையோ விஷயங்களை கேட்டாச்சு, பிரபந்த வியாக்கியானங்கள்லாம் கேட்டா, சில ரகசியம் மந்திர ரகசியத்திரயங்கள் மந்திரத்திரயங்களுடையதான அர்த்தங்கள் எல்லாம் கூட கேட்டுட்டா, அர்த்த பஞ்சங்கள்லாம் கேட்டா. ஸ்ரீவச்சனபூஷணம் மட்டும் ஏன் இன்னும் அந்த ஆச்சாரியர்கள்ட்ட கேட்காத இருக்கா? குருவான அர்த்தத்தைன்னா ரொம்ப ஆழ்ந்த பொருளை குருக்கள் சந்நிதியிலே ஆச்சாரியர்கள் சந்நிதியில் அபினிவேசத்தோடு அந்த ஆசையோடு ஆர்வத்தோடு ஓடி போய் இவர்கள் அதிகரியாமைக்கு ஏது வேணும், இவெல்லாம் ஏன் கற்றுக்காத இருக்கா, அதை தெரிஞ்சுக்காத இருக்கா? மாநிதியாம் வச்சனபூஷணம் உண்டே அதின்படியே ஊன மர ஆச்சரித்து என்னும்படி மகாநிதி போலே இருக்கிற இத்தை பெற்று வைத்து அந்த நிதி கண்டார் போலே அபேட்சையோடே அதிகரிக்க வேண்டியிருக்க அதை உபேட்சித்து வரில் புகழேன் கெடில் தேடேன் என்றிருக்கிறது ஏதோ அப்படிங்கிறார். வந்தா வருது, போனா போகுது அப்படின்னு வர்க்காலே. இதுக்கு காரணம் என்ன? பெரிய மகாநிதி போல இருக்கிற வச்சனபூஷணம் ஸ்ரீவச்சனபூஷணம், அதை படி நம்ம நடந்துக்க வேண்டாமா அப்படிங்கிறது போல மகாநிதி போல இருக்கக்கூடியது அது கிடைச்சிருக்கு உலகத்தில். ஸ்ரீவச்சனபூஷணம்னு ஒரு கிரந்தம் கிடைச்சிருக்கு. அது எப்படி இருக்குன்னா
கண் குருடனுக்கு நிதி கிடைச்சது மாதிரி. இப்போ அவனுக்கு எது நிதிடா? முதல்ல கண்ணு கிடைக்கிறதா நிதி. பிறவி குருடனுக்கு திடீர்னு கண்ணு வந்துடுச்சுன்னா எப்படி இருக்கும்? அதுக்கு கூட வாய்ப்பை கொடுத்தார் வியாசாச்சாரியரே. பிறவி குருடனா அந்தனா இருக்கக்கூடியதான திருதராஷ்டிரனுக்கு நான் வேணா உனக்கு திருஷ்டியை கொடுத்துருட்டா, நீயே போய் போர்க்களத்தில் என்ன நடக்கிறதுன்னு பார்த்துக்கிறேன். ஐயோ வேண்டாம் வேண்டாம், அது வேற நேரம் பார்க்கணுமான்னா வேண்டவே வேண்டாம், எனக்கு ஞான கண்ணியும் கொடுக்காதீங்க, ஊன கண்ணியும் கொடுக்காதீங்க, எல்லாத்தையும் இந்த சஞ்சய் எனக்கு கொடுத்துருமோன்ட்டான். அவன்கிட்ட கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்னு. அப்போ சஞ்சயன் கேட்டு 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 சஞ்சயன் சொல்கிறான் அப்படின்னு மகாபாரதம். அப்போ கண்ணு இல்லாதவன் பிறவி குருடனுக்கு கண்ணை கொடுக்குறேன்னு வந்தார் இல்லையா? அதை மாதிரி அந்தனுக்கு நிதி எதிரானா கண்ணு தானே. கண்ணு கிடைச்சிருத்துன்னா போருமே. ஆனால் அந்த நிதி கண்டார் போலே அபேட்சையோடே அதிகரிக்க வேண்டியிருக்க. ஆகா, அஞ்ஞானியான எனக்கு ஸ்ரீவச்சன பூஷணமே கிடைச்சிருத்தே அப்படின்னு அதை ஆசையோட தெரிஞ்சுக்க வேண்டியிருக்க, அதுபடி அனுஷ்டிக்க வேண்டியிருக்க. அதை உபேட்சித்து அதில் பாராமுகமாக இருந்துட்டு வரில் புகழேன் கெடில் தேடேன், வந்தா வருது போனா போகிறது அப்படின்னு இருக்காளேவா என்று இருக்கிறது. ஏதோ இவர்கள் தங்களுக்கு ஞான சக்தியாதிகள் உண்டாய் இதுக்கு அர்த்த பூர்த்தி உண்டாயிருக்க இத்தை மேல் விழுந்து மண்டி அதிகறியாமைக்கு அடி அறிய அரிதாயிருக்கிறது. இவளுக்கு ஞானமும் இல்லை சக்தியும் இல்லை அப்படின்னு சொன்னா இவனுக்கு சொன்னா புரிய போறது இல்லை. ஸ்ரீவச்சன பூஷணெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு இவனுக்கு ஆள் லாய்க்கு இல்லைப்பா. சரி விட்டு தள்ளி வேணலாம் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. இல்லை அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கிறான், அனுஷ்டிக்கிறதுக்கான சக்தி இல்லை அப்படின்னு சொன்னா சரி நம்மளாம். இவனுக்கு ஞானமும் இருக்கு, அனுஷ்டிக்கிறதுக்கு சக்தி இருக்கு. அப்படி இருக்கிறவ தான் எதிர்க்க நிற்கிறா, மாமுனிகள் எதிர்க்க. அப்போ இவ ஏன் கல்லாத இருக்கா? இல்லை, நம்ம சொல்கிற சாஸ்திரத்தில், இது ஸ்ரீவச்சன பூஷண சாஸ்திரத்தில் அர்த்தம் பூர்த்தியாக இல்லை. அதில் மேலோட்டமான சில அர்த்தங்களை சொல்லியிருக்கா. எல்லாம் தெரியாத விஷயமான எல்லாம் தெரிஞ்ச படிச்சுட்டு தானே வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரிக்கு அங்கே அர்த்த பூர்த்தி இல்லாத கிரந்தமானா இல்லையே. இல்லை, இத்தை மேல் விழுந்து மண்டி அறியாமைக்கு அடி அறிய அரிதாக இருக்கிறது என்றார். ஒருவேளை இவாளுக்கு ஞான சக்தி இருக்குது, அதுலேயும் அர்த்த பூர்த்தி பூர்ணமாக புஷ்டியான அர்த்தத்தை எடுத்து வச்சிருக்காரு ஆழ்பொருளை. அப்படி இருக்கச்சு இதை மேலே விழுந்து கற்றுக்க வேண்டியிருக்க. ஒரு ஆச்சாரிட்ட போய் ஸ்ரீவச்சன பூஷணம் சொல்லுங்களேன், ஸ்ரீவச்சன பூஷணம் சொல்லுங்களேன்னு கெஞ்ச வேண்டியிருக்க. அப்படி இல்லாத அடி இது என்ன காரணம்? இவாளுக்கும் சக்தி இருக்குது, இவாளுக்கும் ஞானம் இருக்குது, அதுலேயும் அர்த்த புஷ்டி இருக்குது, இருந்து இவெல்லாம் கல்லாதது என்னும். இதுக்கு என்ன காரணம் அடிப்படைன்னு தெரியலையே. அரிகைக்கும் அனுஷ்டிக்கைக்கும் ஈடான ஞான சக்திகள் தங்களுக்கு இல்லை என்ன ஒன்று. அது எங்களுக்கு அவளே எங்களுக்கெல்லாம் சக்தி இல்லை சுவாமி இதெல்லாம் அனுஷ்டிக்க, எங்களுக்கெல்லாம் ஞானம் இல்லை சுவாமி இதெல்லாம் தெரிஞ்சுக்க அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. அப்படியும் இல்லை. இல்லை, அனுஷ்டே அர்த்த பிரகாசகமான இதுக்கு அர்த்த பூர்த்தி இல்லை என்ன ஒன்று. அது இது என்ன அர்த்தம், இதனுடைய அனுஷ்டானம் எப்படி அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு பூர்த்தியான இந்த நூல் இல்லைன்னாக்கா, கிரந்தம் இல்லைன்னா சொல்லலாம், குறை சொல்லலாம். கிரந்தம் பூர்த்தியாக இல்லை சுவாமி, அதை போய் அவன் படிச்சுட்டு இருப்பான், அதை போய் அவன் தெரிஞ்சுப்பான் அப்படின்னு சொல்லிடலாம். அதுவும் புஷ்டியாக இருக்குது, நீங்களும் ஞான சக்தியோட இருக்கீர்கள், ஏன் விடுறேன் ஆயிருக்க. இப்படி இருக்கச்சே இப்படி இருக்கிறது அபிநேவே சமானிய மாந்திய விரே என்றதை தாம் நிரூபிக்கிற முகத்தாலே இது உண்டாம்படி திருத்தியருளுகிறார். இது மாந்தியம், மந்தத்தன்மை, மசமசன்னு இருக்கா இவெல்லாம். என்னென்ன அபினிவேசத்தில் ஒரு மாந்தியமாக இருக்கு, ஒரு விறுவிறுப்பு வரணும். இப்போவே போய் ஸ்ரீவச்சன பூஷணம் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு ஒரு ஆச்சாரியன்ட்ட போய் காலில் விழுந்து கெஞ்சி கூத்தாடியாவது கொஞ்சம் சுவாமி எப்படியாவது அடி எனக்கு காலக்ஷேமம் சொல்லுன்னு கேட்க வேண்டியிருக்க, கெஞ்ச வேண்டியிருக்க. இவெல்லாம் அப்படி இல்லாத மந்தர்களாக இருக்காளே. இந்த விஷயத்தில் என்ன காலதாமசம் ஆட்டம் பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு தெரிஞ்சுப்போமே அப்படின்னு இருக்காளே, இதுக்கு என்ன புரியலையே எனக்கு அப்படின்னு பேசுகிற முகத்தினால அவளெல்லாம் திருத்தி பண்ணி கொண்டாடலாம். நீங்கள்லாம் இப்படி மந்தமாக இருக்காதீங்கோ, போய் உடனே ஒரு உங்கள் ஆச்சாரியர்கிட்ட போய் தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறார். கர்த்தா சாஸ்திரார்த்தவத் கர்த்தா சாஸ்திரார்த்தவத் வாத்து என்னும்படி சாஸ்திரானுஷ்டான யோக்கியமாயிரே மனுஷ ஜென்மந்தான் இருப்பது. இந்த மனுஷ ஜென்மம் நம்மளை படைக்கச்சேவே, இந்த ஜென்மாவுக்கு சாஸ்திரங்களை தெரிஞ்சுட்டு அதுபடி அனுஷ்டிக்கிறதுக்கு யோக்கியமானது தான் இந்த மனுஷ ஜென்மமே. அதில் வர்ணாசிரம தர்மங்கள் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கச்சே என்னென்ன வர்ணத்தவர்கள் என்னென்ன விதமான அனுஷ்டானங்களை பண்ணலாம் அப்படிங்கிறத சாஸ்திரம் நிர்ணயம் பண்ணி சொல்லியிருக்கு. இதில் எல்லாருக்கும் பொதுவான சாஸ்திரம் தான் இந்த ஸ்ரீவச்சன பூஷணத்தில் சொல்லப்படுற விஷயம். ஏன்னா இது விசேஷ தர்மம், விலட்சணமான தர்மம், பாகவத தர்மம், ஸ்ரீ வைஷ்ணவ தர்மம் அப்படிலாம் இதுக்கு பேராக இருக்கிறதுனால இந்த விலட்சணமான தர்மம்னா இது இன்ன வர்ணத்தை உடையவாளுக்கு தான், இன்ன ஆசிரமத்தை உடையவாளுக்கு தான் இல்லாத
எல்லாருக்கும் பொத்தம் பொதுவா அத்தனை பேரும் ஞாதாக்களாக தெரிஞ்சுட்டு அத்தனை பேரும் அதை சொன்னப்பட்டதை அனுஷ்டானத்துக்கு வருது ரொம்ப சுலபம். ஆச்சாரிய அபிமான பாத்திரம் தான் ஆழ்பொருள். அப்போ ஆச்சாரிய அபிமான பாத்திரம் தான் ஆழ்பொருள்னா யாருக்கு அப்படின்னா பிராமணன் மட்டும்தான் ஆச்சாரிய அபிமான பாத்திரமா இருக்க முடியுமான்னு அப்படி இல்லையே. ஏன் இல்லையான்னா எத்தனை பேர் அத்தனை பேர் எடுத்தா மாறுநேர் நம்பி இருந்தார், பஞ்சமகுலத்தை சேர்ந்தவர். அவர் பிள்ளை சப்தகாதை அருளி செய்தவர் விளாஞ்சோலை பிள்ளைன்னு இருந்தார், அவரும் பஞ்சம ஜாதியை சேர்ந்தவர், பஞ்சமகுலத்தை சேர்ந்தவர். திருப்பாணாழ்வார் பஞ்சமகுலத்தை சேர்ந்தவர். பின்னாடி எடுத்து பார்த்தோன்னா எத்தனை இருக்கு. வில்லிதாசர் வில்லி ஜாதியை சேர்ந்தவர், பிள்ளைவரங்காளிதாசர். இந்த மாதிரி எடுத்து பார்த்தோன்னா ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் எத்தனையோ பேர் கீழ் ஜாதி, எத்தனை சண்டாளர்கள் ஆகிலும் நிறைய அந்த குலத்தை சேர்ந்தவர்கள்லாம் கூட இந்த ஆச்சாரிய அபிமானத்துக்கு பாத்திரமாகி அப்பேற்பட்ட நிஷ்டையோடு இருந்து ஆச்சாரியர்களுடைய அபிமானத்தில் நிஷ்டையோடு இருந்தது. கைங்கரியாதிகள் அவளுக்கு உரிய சக்திக்கு ஏற்ற மாதிரி கைங்கரியங்களை பண்ணிட்டு தானே இருந்தா. அப்படிங்கிறதுனால இது வர்ணாசிரம தர்மத்தில் அடங்குற சாஸ்திரம் இல்லது. அதுக்கெல்லாம் மேலே விலட்சணமான விசேஷமான பாகவத தர்மமான சாஸ்திரம் இது. ஸ்ரீ வைஷ்ணவ தர்மமான சாஸ்திரம் இது. எல்லாருக்கும் பொத்தம் பொதுவாக இருக்கச்சே எல்லாருமே ஓடி போய் இதை கேட்டு தெரிஞ்சுட்டு அனுஷ்டிக்கலாம்படியான இந்த சாஸ்திர அர்த்தங்கள். அதனால மனுஷ யோனியை பெறச்சதே, மனுஷனா படைச்சதே நம்மளெல்லாம் இந்த ஸ்ரீவச்சன பூஷணம் ஆகிய சாஸ்திரத்தை தெரிஞ்சுட்டு ஆழ்பொருளை தெரிஞ்சுட்டு அதுபடி நிற்க வேண்டாமா? அது சாஸ்திரானுஷ்டான யோக்கியமாயிரே மனுஷ ஜென்மந்தான் இருப்பது. இத்தால் இவ்வர்த்தம் பெற்றபோது பெறுகிறோம் என்று ஆறியிடாமல் சரி கிடைக்கச்சே பார்த்துப்போம், தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு இதை கால தாமசம் பண்ணாத சத்வரராய் சமக்கிரமான இச்சையாலே சாதித்தறிய வேணும் என்று கருத்து அப்படிங்கிறார். இதில் சத்வரராய் அப்படின்னா சத்வனா இல்லாத அதுக்கு மேலே பூர்ண சத்வம் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். அதாவது சாத்விக குணம் பரிபூர்ணமாக போக போக பரமசாத்விக விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்ற ஆசை வந்துடும். சத்வரன் அப்படின்னு ஒரு அர்த்தம். முனிவரன் அப்படிங்கிற மாதிரி சத்வரன். இன்னொன்று அதி வேகமாக கால விளம்பம் இல்லாத அதி வேகமாக தெரிஞ்சுக்கணும். அப்போ சாத்விக குணம் மேலிட தான் சாத்விகமான விஷயத்தை சுத்த சத்துவமான விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான அபினிவேசம் வரும். அதில் இங்கே சத்வரராய் அப்படிங்கிறதால சத்வ குணங்கள்லேயே உயர்ந்த சாத்விக குணமாக அப்படின்னு ஒரு அர்த்தம். வேகத்தில் அதிவேகமாக துறையோட அப்படின்னு ஒரு அர்த்தம். இப்படி சத்வரராய் சமக்கிரமான இச்சையாலினா ஏதோ அறகுறை ஆசை அப்படின்னு இல்லாத சமக்கிரமான பூர்ண ஆசையோட இதை இச்சையாலே சாதித்தறிய வேணும் என்று கருத்து. அதனால் அப்படி கேட்க ஆச்சாரியர்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், அதை அனுஷ்டிக்க வேண்டிய விஷயமா இருக்குச்சு. அதை கற்காத இப்படி இழக்கிறாளே எதனால? அதனால் நீங்கள்லாம் கற்றுக்கோங்க அவசியம் அப்படின்னு எதிர்மறையாக போய் இதை கற்றுண்டு அதுபடி நடங்கள் அப்படின்னு உபதேசிக்கிறார் இந்த பாசுரத்தில். அதனால் நீங்கள் பெரியதான சாஸ்திரங்களை சம்பிரதாயத்தில் கூட கேட்டிருக்கலாம். இருந்தாலும் ஸ்ரீவச்சன பூஷணத்தை கேளுங்கன்னு மேலே அடுத்த பாசுரத்தையும் சொல்லிட்டு போகிறார் சுவாமி மணவாள மாமுனிகள். அதை மேலே அடுத்து அனுபவிக்கலாம். சுவாமி மணவாள மாமுனிகள் திருவடிகளே சரணம். ஜெய் பிரேமிகேந்திர சத்குருதேவ் பகவான் கி ராமானுஜா 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 பகவான் கி சுவாமி மணவாள மாமுனிகள் திருவடிகளே சரணம். ஜெய் பிரேமிகேந்திர சத்குருதேவ் பகவான் கி ஜெய். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.